நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை 2வது முறையாக தள்ளுபடி செய்த நிலையில் 3வது முறையாக அவர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது முதலீட்டாளர் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி, தேவநாதன் யாதவ் 680 கோடி ரூபாய் முதலீட்டாளரிடம் ஏமாற்றியுள்ளதாகவும், சென்னை அண்ணா சாலை, மயிலாப்பூர், அதே போன்ற அண்ணா நகர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் உள்ளதாகவும், அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும், இதையெல்லாம் மறைத்து அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி தேவநாதன் யாதவின் முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் விசாரணையை வருகிற 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் குறைந்தபட்சம் 300 கோடி ரூபாய் சொத்து மதிப்பையாவது அன்றைய தினம் காட்டினால் ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.